ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் குழப்பமான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். மது நடக்கிற எல்லா விஷயத்தையும் நினச்சி ரொம்பவுமே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. ஏன் அபி ராகவ் பிரியணும்னு நினைக்கிறாங்க, எதுக்கு ராகவ் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப யோசனையோடு இருக்கும்போது இப்போ அங்கே விஷபாட்டல் 2 பேர் வராங்க. சுந்தரியும் முரளியும் மறுபடியும் மதுக்கிட்ட பேசுகிறாங்க. இப்போ அபியை பற்றி தப்பாக சொல்லி அவங்களுக்கு பணம் தான் வேணும், அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் ராகவோட நிலைமையை நீ யோசிச்சு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பேசி மதுவை குழப்பி விட்டது மட்டும் இல்லாமல் இது விஷயமா நீ அபிகிட்ட நேரடியாகவே பேசிடு, உனக்கு தெளிவான முடிவு கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அபியும் அங்கேருந்து வராங்க. இப்போ அபிகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ராகவ் என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே சீக்கிரம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அபி மது அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ ராகவும் அபியும் ரூமில் உட்காந்துருக்காங்க. இப்போ பார்த்தா கல்யாண பத்திரிக்கைக்கு உண்டான டிசைன்ஸ்லாம் அனுப்பியிருக்கேன்னு சொல்லும்போது இப்போ ராகவ் ரொம்பவுமே கோவப்படுறாரு. இப்போ அபி கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு மதுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் இல்லையா, சத்தியம் பண்ணுங்க அப்படிங்கும்போது இப்போ ராகவ் மனசுக்குள்ளார நினைக்கிறாரு, இப்போ சத்தியம் பண்ணால் என்ன நினைப்பாங்க, சத்தியம் பண்ணலன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு. அபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்க, இப்போ சத்தியம் பண்ணல அப்படின்னாக்கா நாளைக்கு கோர்ட்டுக்கு போக வேணாம், மனசு மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுயநலமாக யோசிக்கிறோமா அப்படின்னு சொல்லி அபி அவங்களையே குழப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை செம்ம டென்ஷனாகவும் இரிட்டேட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே இந்த ட்ராக் ஸ்டோரி ரொம்பவுமே கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு தேவை தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. அடுத்து கடவுள்கிட்ட வேண்டிக்கும் போது சொல்கிறாங்க, சாமிக்கிட்ட எனக்கும் சேர்த்து வேண்டிக்க, இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு. இப்போ அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா கோர்ட்டு சீன் காட்டுறாங்க. இப்போ ஜட்ஜி எல்லா விஷயத்தையும் விசாரிக்கிறாங்க. திருப்பி விசாரிக்கிறதுல அபி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ ஜட்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தான் ராகவ்கிட்ட விவாகரத்து கேட்குற மாதிரி இருக்குது, உங்கள் 2 பேர்த்துக்குள்ளார இன்னும் சரியான புரிதல் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது, அதனால் இன்னொரு 6 மாதம் போனதுக்கப்புறம் நீங்கள் இதே மனநிலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே அபி வீட்டில் இருக்கவங்க, அதாவது மென்டல் குரூப் 2 பேரை தவிர மற்ற எல்லாத்துக்கும் சந்தோஷம்னு வச்சுக்கலாம். ஆனால் அபி பார்த்தோம்னா சோகத்தோடு அப்படியே கண் கலங்குறாங்க, ராகவும் அப்படியே கண் கலங்குறாங்க. அதோடு பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் கதையை வச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி தோணுது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்துக்கிட்டு ஒரு பக்கத்து இருந்தாலும் இப்போ அபி அடுத்து கண்டிப்பாக சத்தியம் கேட்பாங்க, ராகவ் சத்தியம் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு வச்சுங்களேன். ஒருவேளை கல்யாணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடு நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் அபிக்கு எல்லா உண்மையும் தெரியும். அதனால தான் பார்த்தோம்னா அபி இந்த விஷயத்தெல்லாம் நிறுத்துவாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கத்து போனாலும் என் மனசில் என்ன ஒரு கேள்வினா, சும்மா இருக்க மதுவை கூட்டிகிட்டு அவங்க மனசில் இப்படி ஒரு ஆசையை வளர்த்து இப்போ மறுபடியும் இந்த உண்மைலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அபி அங்கே உண்மையிலுமே விட்டு கொடுத்துருவாங்களா, இல்லை அந்த நேரத்தில் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.